ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவமானத்தை சகித்தால் ஆசீர்வாதமா? அவமானத்தை சகித்து கொண்டால் ஆசீர்வாதமா? நல்ல அருமையான ஒரு டாபிக், நல்ல ஒரு மெசேஜ், நல்ல ஒரு பாடம், லெசன் கூட நமக்கு. ஆகவே இந்த நல்ல பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை கூட ஒரு மாற்றம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை உண்டாகும் என்பது குறித்து சந்தேகம் இல்லை. அவமானத்தை சகித்தால் ஆசீர்வாதமா? எனக்கு அருமையானவில்லை, இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில அவமானங்கள், பாடுகள், நிந்தனைகள், துக்கங்கள், சஞ்சலங்கள், பரியாசங்கள், அவமானம் எத்தனையோ வகையில மனிதனுக்கு நேரிடுகிறத நாம் பார்க்கிறோம். ஒன்று குடும்பத்தார் மூலமாக, கணவன் மூலமா, மனைவி மூலமா, பிள்ளைகள் மூலமா, பெற்றோர்கள் மூலமா, நண்பர்கள் மூலமா, வேலை ஸ்தலத்துல வேலைக்காரர்கள் மூலமாக, எஜமான் மூலமாக, எஜமாட்டி மூலமாக, தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக, ஒரு விசுவாசியா இருக்கலாம், ஒரு பாஷா இருக்கலாம். உலகத்துல எத்தனையோ பேர் பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட அவங்க வாழ்க்கையில அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், எத்தனையோ வெட்கம், அவமானம், நிந்தனைகள், கேலி கூத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேலி கிண்டல்னு சொல்லுவாங்க. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அன்றாட ஒரு குப்பையை போல வரும் போகும். அவைகளை நாம் பெருக்கி தள்ளிடணும், அவைகளை நாம் சுத்தம் படுத்த வேண்டும், அவைகளை நாம் கிளீன் பண்ணி கொண்டே இருக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, உறவுகள் மத்தியில் அவமானம், காதல் ஜோடிகள் மத்தியில் அவமானம், பெற்றோர்கள் மத்தியில் அவமானம், கணவன் மனைவி, இப்படி பெற்றோர்கள் பிள்ளைகள், நண்பர்கள், அறிமுகமானவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், துணையோ வகையில நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனிங்க. நீதிமொழிகள் 13:5ஆம் வசனத்தை கவனிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்கனோ வெக்கமும் எழுச்சியும் உண்டாக்குகிறவனா இருக்கிறான். அப்போ நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், நீதிமான் உண்மை உத்தமமா இருக்க விரும்புகிறான், நீதிமான் யாருக்கும் துன்பப்படுத்தாம, யாரையும் அவமானப்படுத்தாம வாழ விரும்புகிறான். ஆனா ஒரு மூடன் அல்லது ஒரு துன்மார்கன் அல்லது ஒரு பாவி அல்லது ஒரு துஷ்டன் என்று கூட சொல்லலாம், அவன் வெட்கமும் அவமானமும் உண்டாக்கும்படியாக செயல்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவில்லை, உங்க வாழ்க்கையில நீங்க எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்க, எங்கெல்லாம் துன்பப்பட்டீங்க, அவைகளுக்கு பதிலாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்கள், ஆனால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேல அவங்க உத்தமர்கள் மாதிரியும், அவங்க உண்மையாளர்கள் மாதிரியும், அவங்க தான் நேர்மையானவர்கள் என்ற மாதிரி நம்மளை எத்தனை பேர் அவமானப்படுத்தியிருக்காங்க, எத்தனை பேர் நம்ம துன்பப்படுத்தியிருக்காங்க, எத்தனை பேர் நமக்கு விரோதமாக நிந்தித்திருக்கிறார்கள். இட் இஸ் ஒன். அந்த டைம்ல எல்லாம் ஆண்டவர் சொல்ற ஒண்டர்ஃபுல் அமேசிங் காட்ஸ் வேர்ட், நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. ஏனென்றா பேசுறவன் நம்ம பின்னாடி தான் பேசுறான், நம்ம முன்னாடி அவனோட முன்னாடி இருக்கிறோம் இல்லையா? இட் இஸ் ஒண்டர்ஃபுல். ஆகையினால எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, நீதிமான் மற்றவங்களை அவமானப்படுத்த மாட்டான். ஒரு நீதிமான் எப்படி இருப்பான் என்பதை குறித்து பைபிள் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஒரு நீதிமான், ஒரு உத்தமன், ஒரு தேவனுக்காக பயந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற தேவ பக்தி உள்ள ஒரு மனிதன். துன்மார்கன் அதே வேலை, அவங்களுக்கு கூடி கூடி பேசுவாங்க, கும்பாலம் போடுவாங்க, கேலி கூத்து, கேலி கிண்டல், அவமானம், சில பேர் அவமானப்படுத்தி கொண்டே தான் இருப்பார்கள். அதே வேலை தான் அவங்களுக்கு, அதுக்காக தான் அவங்க பிறந்த இருக்கிறாங்க. பட் நாம் செய்ய வேண்டியது என்ன? நீங்க ஒரு நீதிமானா ஒருத்தனை அவமானப்படுத்தக்கூடாது, அவன் தான் நீதிமான். ஒருத்தரை வெக்கப்படுத்தக்கூடாது, ஒருத்தரை பரியாசப்படுத்தக்கூடாது, ஒருத்தரை கிண்டல் கேலிய பேசக்கூடாது, ஒருவர் மேல் அபாண்டமாக
பொய் சுமத்தக்கூடாது. அவன்தான் நீதிமான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பாருங்க, பாஸ்டர்கள் மத்தியில, விசுவாசிகள் மத்தியில, நீதிமான்கள் மத்தியில, அவங்க அந்த கூட்டத்துக்கு, அந்த பதவிக்கும், தேவனுடைய பிள்ளைங்க, பரலோகத்துக்குரியவங்க, பைபிள் படிக்கிறாங்க, நீதிமான், உத்தமன், விசுவாசி என்ற அந்த பட்டத்துக்கும் பதவிக்கும் அல்லது அந்த 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 அதனோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுதியானவர்களா இருக்கிறது இல்லை. பலதை சொல்லலாம். அந்த பாத்திரத்துக்கு அவங்க பாத்திரவான்கள் அல்ல. ஒரு நீதிமான் என்ன செய்வான்னா, பைபிள் பாருங்க, அற்புதமா இருக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். The Matthew, Gospel of Matthew chapter 1 verse 19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த 1ஆம் அதிகாரம் 18 நீங்க 23 வரையிலும் நீங்க வாசித்தீங்களா, உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த வார்த்தை. யோசேப்புக்கு மரியாள் என்னப்பட்ட அந்த கன்னிகையை நியமிக்கிறாங்க திருமணத்திற்காக. நியமித்த உடனே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மரியாள் கன்னிகையாகிய அந்த மரியாள் இடத்துல பிறப்பதற்காக கர்ப்பமா இருக்கிறாங்க. தேவதூதன் வந்து தரிசனமானார். இதை நம்ம லூக்காவில் வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். காபிரியல் தூதன் தரிசனமாகிறத பார்க்கிறோம். இந்த மத்தேயுல கூட தூதன் தரிசனமாகிறத பார்க்கிறோம் யோசேப்புக்கு. லூக்காவில் 2ஆம் அதிகாரத்தில் மரியாளுக்கு தரிசனமாகிறத பார்க்கிறோம். பிரத்யட்சமாக பேசுகிறத பார்க்கிறோம். உன்னதமான தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய நெயல் உன்மேல் நெயலோடும், நீ கர்ப்பவதியாவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பேரிடு. அந்த வார்த்தை நிமித்தமாக இப்ப கன்னிகையா இருக்கக்கூடிய, திருமணத்துக்காக நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வாலிப பெண் கன்னிகை கர்ப்பமா இருக்கிறத இந்த யோசேப்பு பார்க்கிறார், கேள்விப்படுகிறார். ஆனால் என்னால அவ அவமானப்படக்கூடாது என்று ரகசியமா தள்ளிவிடும்படியாக யோசனையா இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்துல தேவதூதன் தரிசனமாக்கி, யோசேப்பே நீ ஐயப்படாத, உன் மனைவியாக்கிய மரியாள் கர்ப்பமா இருக்கிறாள், அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லி தெளிவாக விளக்கமாக பேசின உடனே நீதிமானாகிய யோசேப்புக்கு தெளிவு உண்டாகிறது, தைரியம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. தெய்வமே என்னுடைய வம்சத்துல பிறக்கிறாரா என்ற சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னாக்கா 23, 24, 25 வரையும் 25 வரையும் வசனங்கள் நீங்க வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கலாம். யோசேப் நீதிமானாகிய அந்த யோசேப் மரியாளை அறியாத இருந்தான். அவர்கள் இருவரும் இணையவில்லை, ஒன்றாக இணையவில்லை என்றுதான் சொல்ல முடியும். அதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு அவர்கள் குடும்பமாக இணைந்து அநேக பிள்ளைகளையும், பெண் பிள்ளைகளையும், ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்ததற்கு பைபிள்ல நாம் பார்க்கிறோம். சரி, இங்கே நாம் என்ன கவனிக்கிறோம் என்றால், யோசேப்பு அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், இட் இஸ் ஒண்டர்ஃபுல் பாருங்க, அவமானப்படுத்த மனதில்லாமல் அவளை ரகசியமா தள்ளிவிடுது. ஒருத்தனை நீ அவமானப்படுத்தினா அந்த நீதிமான் தகுதி இழந்து விடுகிறார், உத்தமன் தகுதி இழந்து விடுகிறார், தேவனுடைய பிள்ளை என்ற தகுதி இழந்து விடுகிறார். ஏன்னா குற்றம் சாட்டுறதே பிசாசனுடைய வேலை. ஒருத்தனை என்கரேஜ் பண்றது, டிஸ்கரேஜ் பண்றது பிசாசு வேலை, என்கரேஜ் பண்றது தேவனுடைய வேலை. ஆகவே நீ நீதிமானா உத்தமானா என்று இந்த வசனம் தான் உன் வாழ்க்கையில நிர்ணயிக்கும் என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது. ஏசாயா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடு. அந்த பேரை தான் இங்கே 23ஆம் வசனத்துல இம்மானுவேல் என்று பேரிடு. ஏனென்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். God with us. தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்று அர்த்தம். ஆகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 4 முதல் 20 வசனம் வரையும் சாஸ்திரிகள் பார்க்கறாங்க, மேய்ப்பர்கள் பார்க்கறாங்க, தேவதூதர்கள் வருகிறாங்க, சிமியோன் பார்க்கிறாரு, அன்னாள் பார்க்கறாங்க அந்த குழந்தைய இயேசு என்று. எவ்வளவு அற்புதமான அந்த தாய்
எவ்வளவு அவமானத்தை தாங்கி இருப்பார்கள் ஆண்டவருக்காக. அந்த மரியாள் ஆகிய அந்த தாய், ஒரு பெண்மணி கர்ப்பமா இருந்தா ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், வீடு என்ன சொல்லும், உறவுகள் என்ன சொல்லும், சொந்த பந்தங்கள் என்ன சொல்லுவாங்க? 1000 பேர் 1000 சொல்லட்டும், நீங்க யார் என்பதை குறித்து நீங்க அந்த இடத்துல நிரூபிக்க வேண்டியது மிக அவசியம். அந்த அம்மா தாங்கி கொண்டாங்க. நீங்க, நான் மட்டும் பைபிள் எடுக்கலைன்னா, நான் மட்டும் கிறிஸ்துவனா இல்லைன்னா, நான் மட்டும் சபைக்கு போகலன்னா, உன்னை பார்க்கிற ஆளே வேற மாதிரியே இருக்கும் என்ன அப்படின்னு மிரட்டுற ஆட்களை பார்க்கிறோம். ஏய், நான் பைபிள் எடுத்துட்டேன், பாஸ் ஆகலைன்னா அப்போ கூட அந்த உலகம் மாம்சம் உன்னோடு கூட கிரியை செய்யுதுன்னா எந்த அளவுல கேவலமான வார்த்தைகள். ஆகவே எனக்கு அருமையானவர்ல, அவமானம் வந்தால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அவமானம் வந்தால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் சொல்ல முடியும். நிறைய பேர் பார்த்தா அவமானம் வந்துச்சானாக்கா ஃபேனை பார்க்குறான், ஏன் தூக்கு போட்டுக்கிறதுக்கு. அவமானம் வந்துச்சானாக்கா பூச்சி மருந்தை பார்க்குறான், குடிச்சு செத்துலாம். அவமானம் வந்தாக்கா ட்ரெயினை பார்க்குறான், இப்போ விழுந்துலான்னு சொல்லி. அவமானம் வந்தாக்கா வீட்டை விட்டு போயிடறான், போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிறான். கிணத்துல தண்ணி இருக்குதா பார்க்குறான், கிணத்துல வந்து சாகணும், தூக்கு போட்டுன்னு சாகணும், ட்ரெயினில் சாகணும், பூச்சி மருந்து சாப்பிட்டு சாகணும், அந்த கொக்கு மருந்து கோய் மருந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிட்டு சாகணும். அவமானம் வந்தாக்கா, நிந்தை வந்தா, போராட்டம் வந்தா, கண்ணீர் வந்தா, இதுதான் ஜனங்க இது யோசிக்கிறாங்க. அதோட முடிஞ்சிருமா? இட் இஸ் முடியாது. உனக்கு அவமான நிந்தை போராட்டம் வந்தனாக்கா சந்தோஷப்பட்டு களி கூறுன்னு சொல்லப்படுகிறது. மத்திய 5ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். சந்தோஷப்பட்டு களி கூறு. சேமியா சாப்பிட்டு சேமியா செஞ்சு சாப்பிடு, ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிடு, பிரியாணி செஞ்சு சாப்பிடு, நல்ல ட்ரெஸ் உடுத்தி கொண்டு சந்தோஷமாக ஆனந்தமா ஆர்ப்பரி. சத்துரு அப்படியே அவமானப்படுத்தினவன் அங்கே அவன் செத்துருவான், நீ சாகாத. ஏன்? இயேசு கிறிஸ்து கூட நமக்காக அவமானங்கள், துக்கங்கள் எவ்வளோ சகித்தார் நமக்காக. அவரு அந்த முடிவை எடுக்கல, நம்ம மீட்புக்காக அதை சகித்து கொண்டார் வேதம் சொல்லுகிறது பார்க்கிறோம். ஆகையினால எனக்கு அருமையான கத்துடைப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம், மத்திய 27ஆம் அதிகாரம், மத்திய 27ஆம் அதிகாரம் 26 முதல் 40 வசனங்களை நீங்கள் கவனிங்க. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில அடிக்கிற நேரம் எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, நிந்திக்கிறான், காரி துப்புறான், தூசிக்கிறான், அவமானப்படுத்துறான். உங்களை அடிச்சது யாருன்னு சொல்லுன்றான், கண்ணை கட்டிட்டு காரி துப்புறான். ஒரு தெய்வத்து மேல, வானத்தை பூமி உண்டாக்குனவர், இவைகளுக்கெல்லாம் உருவாவதற்கு காரண கர்த்தா இயேசு கிறிஸ்து, நம்ம உருவாக்குறதற்கு காரண கர்த்தாவா இருக்கிறார். அவருக்கு ஒரு அவமானம், அமைதியா இருந்தார், மன்னின்னு சொன்னார், ஜெபித்தா. நீங்க என்ன பண்ணுவீங்களே தெரியாது உங்களுக்கு இல்லையா? அற்புதமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை காட்சிகள் உங்களுக்கு நன்றா தெரியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 2:12. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்ன வைத்திருக்கிற ஒரு சந்தோஷத்தின் சிங்காசனத்தின் பொருட்டு உங்களுக்கு முன்னாடி பரலோகம் இருக்கு, உங்களுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு, உங்களுக்கு முன்னாடி தேவன் இருக்கிறார், உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அந்த பரலோகத்தின் நிமித்தமாக அவமானங்களை சகித்துக்கொள். களைப்பை மேல கையை வைத்தவன் பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல என்று லூக்காவுல வாசிக்கிறோம். எனவே எனக்கு அருமையானவர்ல நாம பின்னிட்டு பார்க்க கூடாது, முன்னோக்கி போக வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல யோசேப்பு 17 வயதுல சகோதரர்களால் பகைக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, கொடூரமாக தண்ணில்லாத கிணற்றுல போடப்பட்டு, அதுக்கு அடுத்தது மீதியானர் வரும் பொழுது பிசினஸ் செய்கிற அவங்களாண்ட 20 வெள்ளிக்காசு வித்துறாங்க. அவங்க கொண்டு போயிட்டு எகிப்துல எத்தனை வெள்ளிக்காசு வித்தாங்கன்னு தெரியாது. போத்திபார் வாங்கிட்டு போறான். போத்திபார் வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறான். யோசேப்பு போன நிமித்தமாக அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. யோசேப்போடு கூட கர்த்தர் கூட இருக்கிறார்.
எஜமானவனுடைய மனைவி அவன் மேல கண்ணு போட்டு, என்னோடு கூட சைனி, என்னோடு கூட உடலொரு கொல் என்று சொல்லி இழுக்கும் போது அவன் பயந்து ஓடுறான். தேவனுக்கு விரோதமாக நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்று தன்னை உபச்சாரத்தின் கிரீக்கி, உபச்சாரத்தின் ஆவிக்கு தப்பித்து ஓடும் பொழுது தன்னுடைய வஸ்திரத்தை கூட அந்த பெண்மணி இழுக்கிறான், விட்டுட்டு ஓடுறான். அவங்க கணவன் வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த பாரு என்று சொல்லி அந்த துணியை காட்டி ஆயிரா மாயமாலம் பண்றா. அந்த கோபத்தில் எஜமான் சிறைச்சாலையில் போடுகிறா. அந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ளுகிறத பார்க்கிறோம். பாருங்க, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வசனங்கள். அவங்க கூடவே இருக்கிறார், யோசேப்போடு கூட. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். சிறைச்சாலையில அந்த சிறைச்சாலை அதிகார இடத்துல தயவு கடிக்க செய்தார். அந்த எகிப்து தேசத்துக்கு ராஜாவா இருக்கிற பார்வோனுடைய சொப்பனத்தை விலைக்கு சொன்னார், அவனுடைய கனவை. அதுக்கு பிற்பாடு அதை எப்படி காப்பாற்றணும்னு சொன்னார். தேவ ஆவி அவருக்குள்ள இருந்தது, தேவன் அவன் கூட இருந்தார். அந்த எகிப்துக்கு அதிபதியாக மாறிவிட்டார். தேவன் உங்க கூட இருக்கிறார். உங்களுக்கு முன்னதாக வைத்திருக்கிற சிங்காசனம். நீங்க வேலை ஸ்தலத்துல உங்களை தொல்லை பண்ணலாம். சில பேர் வேலையை விட்டு வந்துட்டு பிற்பாடு எல்லாரும் பர்மிட் ஆயிடுவாங்க. சே, கொஞ்ச நேரம் நான் அவமானத்தை தாங்கியிருந்த நடந்திருக்குமே. எத்தனையோ ஸ்தாபனங்களை கூட அப்படிதான். ஒருவேளை ஊழியத்தின் ஸ்தாபனங்கள், உலகத்தின் ஸ்தாபனங்கள், வேலை, கவர்மெண்ட் வேலை, பிரைவேட் வேலை, இந்த வேலைகளெல்லாம் அவமானங்கள் இவைகளெல்லாம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்மளோட வாழ்க்கையில கொஞ்சம் பொறுத்து இருந்தா வேலை கிடைச்சிருக்குமே, நான் இப்படி ஆயிட்டேனே என்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். ஆனா இன்றைக்கு நான் சொல்றேன், நமக்கு முன்பாக பரலோகம் இருக்கு. அது போனா கூட பரவாயில்ல. அந்த பரலோகத்தை இழந்து போகக்கூடாது. அந்த பரலோகத்தை நம்ம விட்டுறக்கூடாது. அந்த பரலோகத்துல நாம் போய் சேர வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆகினால நமக்கு வருகிற முற்றுக்கட்டைகள், நமக்கு வருகிற விரோதங்கள், நமக்கு வருகிற குரோதங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நாம் முற்றிலுமா ஜெயம் கொள்ள வேண்டும். ஆகவே ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்கள், 11 வசனங்கள். சகோதரர்கள் பகைக்கிறாங்க, சகோதரர்கள் ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. இதை வராம்பாரு சொப்பனக்காரன் என்று சொல்லி கேலியும் கிண்டலும் பண்றாங்க. ஆனா அவைகள் எல்லாம் தாங்கி கொண்டா அந்த குடும்பத்துக்கு அவரே காப்பகனாக மாறிவிட்டார், காப்பாற்றுகிற ஒரு ரட்சகனாக மாறிவிட்டார். தேவன் அவர் கூட இருந்ததுனால. கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில உங்களை யார் அவமானப்படுத்துறாங்களோ அவங்க மூலமா தான் அவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படியா தேவன் வைப்பார். ஆதியாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 29:31, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாளா. ராகேல் அந்த அளவுல அழகா இருப்பாங்க, லேயாள் கொஞ்சம் கூச்சு பார்வையா இருப்பாள், அதனால அற்பமா எண்ணப்பட்டாங்களாம். ஆனா லேயாளுக்கு ஆண்டவர் கர்ப்பக்கனியை தந்தார். அற்புதமாக ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும்போது அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். அவமானம் மத்தியில ஆசீர்வாதம். அவமானத்தை சகித்தால் ஆசீர்வாதம், கர்ப்பக்கனிகள், பிள்ளைகள், ஆசீர்வாதம், நன்மைகள், கணவன் நேசிப்பது, எவ்வளோ நன்மைகள். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில மீரியாம், ஆரோன் மோசேக்கு விரோதமாக எதிர்த்து பேசுகிறது பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க மனைவி நிமித்தமாக பேச்சுகள் மாறுகிறது. ஆசாரியன், தலைவன், ஒரு தீர்க்கதரிசி, பாடகி, ஆராதனை செய்கிறவர்கள், அநேக குடும்பம், கிறிஸ்தவ குடும்பங்களை கூட பாரு பேசுறதே கிடையாது, பேச்சே கிடையாது. கணவன் மனைவி பேசுறது இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்கள் பேசுறதில்ல, பெற்றோர்கள் பிள்ளைகள் பேசுறது இல்லை. குடும்பமாக அவமானத்தை பொறுத்து கொள்ளாமல் வேற விதமா வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கிறோம். தாவீது கூட பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில அற்புதமாக சகோதர மத்தியில ஒரு அவமானம். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் அற்புதமாக தாவீதை ஒரு அரசனாக மாற்றுகிறார் பார்க்க. 7 முதல் 13 வசனங்களில் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். நீங்க யார் இடத்துல தாழ்த்தப்படுறீங்களோ அவங்க மத்தியில நீ ஆசீர்வாதமா இருப்பேன். கீழே வாசிக்கிறோம் அற்புதமான பாடங்கள் இவைகள் எல்லாம். என் வாழ்க்கையில கூட ஊழியத்தின் பாதையில, குடும்ப பாதையில, சொந்த பந்தங்கள பாதையில அவ்வளோ அவமானங்களை நான் சகித்து கொண்டு வந்தேன், நன்மை செஞ்சேன். எத்தனையோ பேருக்கு திருமணம் செய்திருக்கிறேன், அவமானத்தை ஏற்றுக்கொண்டேன்.
எத்தனை பேருக்கு உதவிகள் செஞ்சிருக்கிற அவமானத்தை ஏற்றுக்கொண்டேன். எத்தனை பேர்களுக்கு வழிகாட்டு இருக்கிற அவமானத்தை ஏற்றுக்கொண்டேன். எத்தனையோ பேர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி அவங்களை ரட்சிப்புள்ள கடந்து வந்திருக்கிற அவமானத்தை ஏற்றுக்கொண்டேன். அபாண்டமான சொல்ல கூட சொல்லி இருக்கிற ஆட்கள் உண்டு. அவங்க நீதிமான்களாக, நம்ம பாவிகளாக, அவங்க எத்தனையோ விதமாக, சில பேர் அவங்களை கூடிக்கொண்டு கூட அடிச்சது உண்டு. ஊழித்த நிமித்தமாக அடித்தார்கள், திட்டினார்கள், காரி துப்பினார்கள். எல்லாம் ஊழிக்காரனா? ஆனா இன்றைக்கு அவர்கள் எங்களை நேசிக்கிறார்கள், எங்களுக்கு கூட இருக்கிறாங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறார்கள். ஓ, இவர் தான் ஊழிக்காரன், பரவாயில்ல என்ற ஒரு அளவுல தேவனு கொண்டாந்து நிறுத்திற காரணம் என்னவென்றால், தேவன் உன் கூடவும் என் கூடவும் இருக்கிறார். அதை மறந்து விடக்கூடாது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 40ஆம் வசனம், 41, 42 பாருங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்படாமல் அப்போஸ்தலர்களால் வரவெழுத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினாலே சந்தோஷமாக ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர்கள் அடித்தார்கள், சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது, அவமானப்படுத்தினார்கள். அந்த ஆலோசனை சங்கத்திலிருந்து அந்த அவமானத்தோடு சந்தோஷமா புறப்பட்டு போனாங்களாம் பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும் நம்ம சந்தோஷமா, ஆண்டவர் அதான் சொன்னார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அவமானம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே தவிர நமக்கு ஒரு நஷ்டத்தை கொண்டு வராது. கடைசியாக எரேமியா 20ஆம் அதிகாரம், எரேமியா 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த அவமானத்தை எரேமியா, எசேக்கியேல் இவங்கெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். இவங்களை அவமானப்படுத்தின அத்தனை பேரும் ஆண்டவருடைய வார்த்தை அவங்களை சும்மாவே விடவில்லை பாருங்க. அந்த அளவுல தேவன் அவங்கள ஊக்கப்படுத்தி உருவாக்கி, நான் உங்க கூட இருக்கிறேன், தைரியமா இருங்கன்னு சொல்லி ஜெபித்து அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அவமானத்தை சகித்தால் நமக்கு ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில அந்த ராஜ்யத்துக்காக, இயேசுவுக்காக நாம் அவமானத்தை சகித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் இந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.